எகிப்திய சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை இளைஞர்களிடம் பரப்பினார். கடவுள் மறுப்பு கொள்கை என்பது அல்ல, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். இதனைத்தான் அந்த இளைஞர்களிடம் அவர் போதித்தார். ஆனால் இளைஞர்கள் கூட்டம், அவர் கூட்டம் என்றால் இளைஞர்கள் நிறையா அவர் பின்னாடியே செல்வார். அந்த அளவுக்கு அவர் பிரபலமாகிவிட்டார். எகிப்திய மன்னன் நினைத்தான், இவரை விட்டால் இந்த நம்மளுடைய பதவி பறிபோகும், இளைஞர்களெல்லாம் இவர் பெயரை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற ஒரு நட்பாசையில் அந்த மன்னன் இவருக்கு மரண தண்டனை அளித்தார், ஜெயிலில் அடைத்தார். அவருடைய நண்பர்கள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவருக்கு மன்னனிடம் போய் அவர் என்னங்க செஞ்சார், ஏங்க அவர் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அந்த மன்னன் என்ன சொன்னான் என்றால், அவரை இனிமேல் நான் கடவுள் இல்லை என்ற எந்த பிரச்சனையும் நான் பிரச்சாரம் பண்ணவில்லை என்று அவர் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நான் அவரை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார். அந்த விவரத்தை அவருடைய நண்பர்கள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவரிடம் சொன்னார்கள். அதற்கு அவர் ஒத்து வரவில்லை. அவர் என்ன செய்தார், தன்னுடைய அந்த நஞ்சை, அந்த விஷத்தை அருந்தி இறந்து போய்விட்டார். ஆனால் எகிப்திய மன்னனுடைய பெயர் யாருக்குமே தெரியாது. ஆனால் எகிப்திய சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸை இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கிறார். அப்படி நல்ல மனிதர்களை பற்றி நாம் வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.